Hi friends, இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வீடு பெயிண்ட் பண்ணும்போது எக்ஸ்டீரியர்ல வந்து நம்ம பழைய வீட்டில் வந்து பாசி பிடிச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி அடித்தோம்னா பெயிண்டிங் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு எக்ஸ்டீரியர் பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பாசிகள்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் அடிப்போம். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து ஒயர் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுவோம். இல்லைனா தேய்த்தாள் போட்டு பாசியை தேய்ச்சிட்டு அந்த ப்ரஷ்ஷை தொடச்சிட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, கார் வாஷர் வச்சு ஃபுல்லாகவே ப்ரெஷர் வாஷர் வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணுவோம், கிராக்கெலாம் அடைச்சிட்டு. இது ரெண்டில் எது நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஒயர் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா பாசியெல்லாம் ஓரளவு நல்லா ரிமூவ் ஆயிரும். ஆனாலும் அந்த இடுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸுக்குள்ளெல்லாம் இருக்கிறது வராது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் நம்ம அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் அப்படி க்ளீன் பண்ணாலுமே அந்த பாசியோட தூசிலாம் அப்படியே உள்ளே இருக்கும். நம்ம தொடச்சிட்டு அடித்தாலும் அந்த சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கிறதுலாம் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகாது. அதனால நம்ம அடித்து முடித்தப்புறமும் தண்ணி சின்ன ஏதாவது கசிவு இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணி உள்ள போய் ஃபுல்லாகவே திருப்பியும் அந்த ஏரியாவிலேருந்து தண்ணி லீக்கு, பாசி பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வீக்னஸ் ஆகிரும். அதுமாதிரி கிராக்குள்ளேயுமே ஏதாவது பாசிலாம் இருக்குது, அதை நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். கிராக்கை அடைச்சிட்டு அதில் அடிப்போம். அதனால் என்ன செய்யணும்னா, திருப்பியும் அந்த இடத்துல கிராக் வரும், அந்த இடத்துல திருப்பியும் பாசி பிடிச்சி அந்த வழியாக தண்ணி இறங்கி என்ன டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம கார் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணும்போது எல்லாம் சின்ன சின்ன கண்ணுக்குள்ளேயும் போய் நீட்டாக பாசியை ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி எதாவது டஸ்ட் இருந்தாலோ எதுவுமே தூசி மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே தண்ணியில் வாஷ் ஆகி அந்த பாசியும் கிளியர் ஆகி எல்லாம் நமக்கு அந்த கிராக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் நீட்டாக ப்ரெஷரில் வெளியே வந்துடும், ரிமூவ் ஆகிரும். அதனால் நம்ம கிராக் அடைச்சாலும் அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அந்த ஒயர் ப்ரஷ்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கிராக்குள்ளே இருக்கிறது நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது. மேலே வச்சு நம்ம கிராக் அடைச்சிட்டு போயிடுவோம். திருப்பியும் அது வந்து ரிப்பேர் ஆகிரும். திருப்பியும் அது வழியாக தண்ணி லீக் ஆகி டேமேஜ் ஆகும். இதுனா அப்படி இல்லை, நம்ம கார் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணுறது வந்து நல்லா நீட்டாகிடும். அதே மாதிரி பாசி எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கிராக் வரைக்கும் உள்ளே போய் க்ளீன் பண்ணிடும். அதனால் நம்ம கிராக் அடைச்சாலும் கிராக்கை அப்படியே ஃபுல் குவாலிட்டியில் அப்படியே அடைப்பட்டுருக்கும். நமக்கு ரிட்டன் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பில்லை. நம்ம வந்து இதனால் இதை ரெண்டுலேயுமே வந்து நம்ம கார் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கார் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணது. முதல்ல பார்த்தது நீங்கள் வந்து அது வந்து கையால் க்ளீன் பண்ணது. ரெண்டுக்கும் பார்த்தாலே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம எக்ஸ்டீரியர் வந்து பெயிண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் கார் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணுறது நல்லது. அப்படி பண்ணிங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பார்த்து நன்றி. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.